ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தமிழரசன். வெல்கம் டு ஸ்டாக் ஹோப். நம்மளோட யூடியூப் சேனல்ல பிகினர் டு மாஸ்டர் ஷேர் மார்க்கெட் கோர்ஸ் ஃப்ரீயாவே அப்லோட் பண்றோம். ஸோ யாருக்கெல்லாம் ஷேர் மார்க்கெட்டை பத்தி கத்துக்கிட்டு நல்லா ஏர்ன் பண்ணணும்னு ஆசை இருக்கும், எல்லாமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அண்ட் தென் இந்த வீடியோ பாஸ் பண்ணிட்டு ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துட்டு வந்தீங்கன்னா இன்னும் பெட்டரா இருக்கும். ஏன்னா அதுல தான் பேசிக்ஸ் இருக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் கான்செப்ட். ஓகே, இந்த வீடியோல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான அதிக பொட்டன்ஷியல் கொண்ட ரொம்ப சக்சஸ் ரேஷியோ வச்சிருக்க ஒரு பேட்டர்னை பத்தி பார்க்க போறோம். ரொம்ப பொட்டன்ஷியலான ஒரு பேட்டர்னும் சொல்லலாம். ஸோ பிகினர்ஸ் கூட இதை நல்லாவே யூஸ் பண்ண முடியும். இதோடைய பேரு ஃபாலிங் சேனல் பேட்டர்ன். நிறைய பேருக்கு ஃபாலிங் சேனல் சொன்ன உடனே ஷேர் பிரைஸ் இறங்கும் போது எப்படி லாபம் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு டவுட் இருக்கும். அதை தான் டீட்டெயில்டா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டரான விஷயம் நீங்க கத்துக்கிட்ட ஒரு திருப்தி கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபாலிங் சேனல் பேட்டர்ன் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது. ஒரு பிரைஸ் மேல இருந்து சேச்சுரேஷன் பாயிண்ட் அடைஞ்சதுக்கு அப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா கீழே வர்றதுக்கு பேரு தான் இந்த ஃபாலிங் சேனல் பேட்டர்ன். இப்போ ஸ்டேஜஸ் ஆஃப் மார்க்கெட்னு ஒரு வீடியோல நான் சொல்லியிருந்தேன் 4 ஸ்டேஜஸ் அப்படின்னு. அதுல கடைசி ஸ்டேஜ்க்கு முன்னாடி ஸ்டேஜ் டிஸ்ட்ரிபியூஷன். இந்த டிஸ்ட்ரிபியூஷன் பிரைஸ்ல வந்து பிரைஸ் டிராவல் ஆகி அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா கீழே விழுகும். ஸோ இப்படி விழுகும்போது லோவர் ஹை, லோவர் லோ, லோவர் ஹை, லோவர் லோ, இந்த மாதிரி தான் பேட்டர்ன்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணி கீழே போயிடும். அதாவது இந்த பிரைஸ் வந்து உடனே 5%, 10% அப்படின்னு இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா இறங்காது. இந்த பிரைஸ் வந்து ரொம்ப ஸ்லோவா ஒரு ஆர்டர்ல இறங்கும். ஒரு 10 நாள் இறங்கும், ஒரு 4 நாள் ஏறும், மறுபடியும் ஒரு 10 நாள் இறங்கும், 4 நாள் ஏறும். ஸோ நிறைய பேர் வந்து ரிவர்சல் வாங்கி ஏமாறுற நேரமும் இதுதான். இந்த இடத்துல லோவர் லோ வந்துட்டு மேல போகும்போது ப்ரீவியஸ் ஹையை வந்து டச் பண்ண சொல்லி நிறைய பேர் வாங்கி ஏமாறுவாங்க. இதெல்லாம் பழைய கதை, பட் இருந்தாலும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஒரு ஆர்டர்ல கொஞ்சம் கொஞ்சம் கரெக்ஷன் ஆகும். அந்த ஆகும்போது லோவர் ஹை, லோவர் லோ இந்த மாதிரியான ஒரு ஹைஸ் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ இதை கனெக்ட் பண்றது மூலமா நமக்கு கிடைக்கிறது ஃபாலிங் சேனல். இது பேர் தான் ஃபாலிங் சேனல் சொல்லுவாங்க. இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, டிசெண்டிங் சேனல். ஓகேங்களா? ஸோ இதோட இன்னொரு பேரு டிசெண்டிங் சேனல். இதுல லோவர் ஹை, லோவர் லோ வந்து இருக்கும். ஸோ இதை ப்ராப்பரா வர்றதுக்கு நம்ம யூஸ் பண்ற டூல் வந்து ட்ரெண்ட் லைன் டூல். இந்த டூல் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் வியூல எஃப்எக்ஸ் அப்படின்ற ஒரு ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணும்போது எஃப்எக்ஸ் பதிலாக அந்த லெஃப்ட் சைட்ல பார்த்தீங்கன்னா ஒரு 3 டாட்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணும்போது டூல்ஸ் இருக்கும். அந்த டூல்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ட்ரெண்ட் லைன் அப்படின்ற ஒரு ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த டூல் வந்துடும். ஸோ அந்த டூலை நம்ம தான் வந்து டிராப் பண்ணணும். எப்படின்னா இப்படி ஹைஸ் இருக்குன்னா இங்க கிளிக் பண்ணிட்டு ஒரு சிங்கிள் டேப் பண்ணிட்டு அது வந்து அப்படியே டிராக் பண்ணும். இதுல கனெக்ட் பண்ற மாதிரி டிராக் பண்ணி 2 லோவர் ஹையை டச் பண்ண உடனே அப்படியே நல்லா இழுத்துட்டுறணும். ஓகேவா? ஆனா நல்லா செக் பண்ணிக்கோங்க, இந்த 2 ஹையை வந்து ப்ராப்பரா கனெக்ட் பண்ணி டிராக் பண்ணிருக்கீங்களா அப்படின்ட்டு. ஏன்னா இதுல தப்பு பண்ணீங்கன்னா உங்களுக்கு பேட்டர்னே தப்பா போயிடும். அதே மாதிரி 2 லோவர் லோ, கரெக்டான லோவர் லோல வந்து டச் பண்ணணும். டச் பண்ணி இப்படி எடுத்துடணும். ஸோ இது எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் லோவர் லோ வந்துடும். ஓகேவா? செகண்ட் லோவர் லோ எப்படி கண்டுபிடிக்கிறதுனா பிரைஸ் கீழே வந்துட்டு மீண்டும் மேல போய் ரிவர்சல் அடிக்கும். ஸோ அப்படி வர்றது தான் செகண்ட் லோவர் லோ. அப்புறம் இங்கிருந்து கீழே விழுந்ததுக்கு அப்புறம் தான் இந்த ஹையை வந்து நீங்க மெஷர் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ பிரைஸ் நல்லா கீழே வந்துருச்சு அப்படின்னா இந்த 2 ஹையை வந்து கனெக்ட் பண்ணுங்க. இதோடைய பேரு லோவர் ஹை. 2 லோவர் ஹையை கனெக்ட் பண்ணி டிராக் பண்ணுங்க. இப்படி பண்ணும்போது நமக்கு ப்ராப்பரான ஒரு சேனல் கிடைச்சிடும். ஸோ இதுக்கு நம்ம யூஸ் பண்ற டூல் ட்ரெண்ட் லைன் டூல். ட்ரேடிங் வியூல இந்த சைடு ஒரு 3 டாட்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணும்போது டூல் ஆப்ஷன்ல இருக்கும் ட்ரெண்ட் லைன் ஐக்கான்ட்டு. அதை கிளிக் பண்ணிக்கிறோம். லோவர் ஹை அதை வந்து ஜாயின் பண்ணிக்கிறோம். லோவர் லோ ஜாயின் பண்ணி ட்ராக் பண்ணிக்கிறோம். ஸோ இப்படி வரும்போது பேட்டர்ன் வந்து மினிமம் 30 to 40% கரெக்ஷன்ல இருக்கும். 1000 ரூபாயில இருந்ததா அந்த பிரைஸ் இந்த பிரேக் அவுட் தருது அப்படின்னா பிரேக் அவுட் தரும்போது ஒரு 600 ரூபாய் இல்லைன்னா ஒரு 500 ரூபாய் ரேஞ்சில் இருக்கும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்போ ஓகே, இதுல ட்ரேட் எப்படி இருக்கணும்னா பிரைஸ் எப்பவுமே இது மாதிரி கீழே போயிட்டு இருக்காதுங்க. ஏன்னா ஒரு நிறுவனத்துல பாசிட்டிவ் நியூஸ் கண்டிப்பா வரும். இப்படி வரும்போது இந்த சேனலை பிரேக் பண்ணிட்டு அதோடைய பிரைஸ் வெளியே வரும். அப்படி வர்றதை தான் நம்ம பிரேக் அவுட் ஏரியான்னு சொல்றோம். ஸோ இந்த இடத்துல அது வரைக்கும் நம்ம எப்படி ட்ரேட் பண்ணலாம்ங்கிறதையும் சொல்றோம்.
இந்த சேனல் பேட்டர்ன்ல 2 வகையா ட்ரேட் பண்ணலாம். ஒண்ணு வந்து இந்த லோவர் வாங்கி லோவர் ஹைல விற்கிறது, மறுபடியும் லோவர் லோல வாங்கி லோவர் ஹைல விற்கிறது. இன்ட்ராடே ட்ரேடர்ஸா இருந்தாருன்னா லோவர் ஹைல வித்துட்டு லோவர் லோல வாங்கலாம், மினிமம் லோவர் லோல வாங்கிட்டு லோவர் ஹைல விற்கலாம். ஸோ இந்த மாதிரி 5 மினிட்ஸ் சார்ட்ல 2-3 ட்ரேட் ஒரே நாள் எடுக்க முடியும். கரெக்டா நீங்க பேட்டர்னை வந்து வரைஞ்சிட்டீங்கன்னா. ஓகே, இது வந்து இந்த ஒரு பேட்டர்னுக்குள்ள ட்ரேட் ஆகிறது. ஸோ அப்பர் ட்ரெண்ட் லைன், லோவர் ட்ரெண்ட் லைன், இது இப்படி நீங்க பார்க்கணும். லோவர் ட்ரெண்ட் லைன், அப்பர் ட்ரெண்ட் லைன். ஓகேவா? ஸோ இதுக்குள்ளேயே பிரைஸ் வந்து டிராவல் ஆயிட்டு இருக்கு. ஒரு ஸ்டேஜில் பார்க்கும்போது இது வந்து பிரேக் அவுட் தரும். அப்பர் ட்ரெண்ட் லைனை வந்து பிரேக் அவுட் பண்ணி மேலே போயிடுச்சு அப்படின்னா உடனே நம்ம என்ட்ரி எடுக்கக்கூடாது, வெயிட் பண்ணணும். ஒன்று புல் பேக்கு, இல்லைன்னா ஃபுல் ரீடெஸ்டிங். ஃபுல் ரீடெஸ்டிங் நடக்கிறதுக்கான சான்சஸ் அதிகம், அதே நேரத்தில் புல் பேக் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. ரெண்டுல ஏதாவது ஒன்று நடக்கும்போது நீங்க என்ட்ரி எடுக்கலாம். புல் பேக்னா என்ன, ரீடெஸ்டிங்னா என்னங்கிறத தனி வீடியோவை நான் போட்டிருக்கேன், போய் பாருங்க. சாப்டர் 57. ஓகே, அதுக்கப்புறம் நம்ம என்ட்ரி எடுத்தோம்னா நம்மளுடைய டார்கெட் இந்த ஹை, இந்த பிரைஸ் கீழே விழுந்தது இல்லைங்களா, அந்த பாயிண்ட்டை தான் நம்ம டார்கெட்டா வச்சுப்போம். ஸோ அது டிராவல் ஆகும்போது ஏற்கனவே 40% விழுந்திருக்குன்னா மேலே போகும்போது குறைஞ்சது 55 to 60% நமக்கு அந்த ரிட்டர்ன்ஸ் வந்து இருக்கும். இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த பேட்டர்ன் ரொம்ப பொட்டென்ஷியல் மிக்க ஒரு பேட்டர்ன். இது பேர் வந்து ஃபாலோயிங் சேனல் பேட்டர்ன் சொல்லுவாங்க. நான் எலிகான் அப்படின்ற ஒரு சேனல்ல நல்ல ப்ராஃபிட் பண்ணதுக்கு காரணம் இந்த பேட்டர்ன் தான். இப்போ போய் பார்த்தீங்கன்னா அது வேற லெவல்ல இருக்கு, கீழே விழுந்துருச்சு அதுக்கப்புறம் மறுபடியும். பட் ஒரு நல்ல ட்ரேடருக்கு ஒரு நல்ல ட்ரெண்டை வந்து ஸ்பாட் பண்ண தெரியணும். அண்ட் தென் இந்த ஏரியால எப்படி கன்ஃபர்மேஷன் பார்க்கணும், வால்யூம் கன்ஃபர்மேஷன் எப்படி, இண்டிகேட்டர் கன்ஃபர்மேஷன் எப்படி, கேன்சல் கன்ஃபர்மேஷன் எப்படி பார்க்கணுன்றத நம்ம வீடியோவை போட்டிருக்கேன், சேனல்ல போய் பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, பை பாய்.